அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10th சயின்ஸில் பல பாடங்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்முடைய ஷெட்யூல் பிரகாரம் நம்முடைய கடைசி பாடம் இது தான். யூனிட் நம்பர் 21 உடல் நலம் மற்றும் நோய்கள். இந்த பாடம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹெல்த் அண்ட் டிசீசஸ். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் புக்குக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்களே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். பட் நான் என்னுடைய ஒர்க்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத மட்டும் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? எந்தெந்த ஏரியாவை நீங்கள் டச் பண்ணால் போதும் இந்த பாடத்தில் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோட நோக்கம். நான் சொல்கிறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று கூட விட்டுறாதீங்க. ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், அதாவது இன்சிபிட்டஸ் பற்றி பார்த்தோம், மெலிடஸ் பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்முடைய இந்த சுரப்பிகள் நடத்துகிறப்ப ரெண்டுமே டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்னால் என்னது, மெலிடஸ் என்னென்னா சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடியது மெலிடஸை பற்றி பார்ப்போம். நீரிழிவு நோய், அப்புறம் புற்றுநோய், இதை பற்றியெல்லாம் பார்க்குறது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். ஓகே, பார்க்கலாங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம். இந்த போக்சோ சட்டத்தை பற்றி கேட்க வாய்ப்பு உண்டு. போக்சோ சட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2012. இந்த வருடம் கேட்கலாம், அல்லது இந்த போக்சோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஸோ போக்சன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுப்பதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ. எப்போ கொண்டு வரப்பட்டது? 2012. சரிங்களா? பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போக்சோவில் ஒருத்தவங்களை புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அந்த கோர்ட், ஸ்பெஷல் கோர்ட், சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு அவங்களுக்கான தீர்ப்புகளை வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ போக்சோ இதை நல்லா பார்த்துங்க, வருஷத்தை பார்த்துங்க, ஃபுல் ஃபார்மை பார்த்துங்க, அவ்வளோதான். ஸோ அதற்கு அடுத்து இந்த ரெண்டாவது இந்த பாக்ஸ் பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வோம்ல. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக 2005 இதை பாருங்கள், அப்புறம் மேலே பார்த்துக்கலாம். குழந்தைகள் உரிமைகள் சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. குழந்தை உரிமைகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஆர் அப்படின்வாங்க. இந்த சிபிசிஆருடைய ஃபுல் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. கமிஷன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட். திரும்ப ஒரு சொல்கிறேன், கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட். இதுதான் சிபிசிஆர் அப்படின்வாங்க. இது 2005 கொண்டு வரப்பட்டது. இந்த குழந்தைகள் உரிமை சட்டத்தின் கீழே தான் குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. அது இது என்ன சொல்லுவாங்கன்னா NCPCR அப்படின்வாங்க. ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு அப்புறமா அமைக்கப்பட்டது. ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, தி நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட். சிபிசிஆருக்கும் NCPCR ரெண்டுக்கும் ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட். இந்த ஆணையம் என்ன சார் பண்ணும்? இந்த ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்கு சமமான முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப் அப் டு 18 years ஆஃப் ஏஜ் இஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ஓகே. ஏன் இப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும்தான் இந்த பாடத்தை பார்க்குறேன். ஸோ பாடத்தை படிக்கணுன்றது படிக்க முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஸோ மற்ற எல்லாமே செய்திகள் மாதிரி தான் இருக்கும், சும்மா வாசித்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவையான போட்டித் தேர்வுகளுக்கான வினாக்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் சொல்கிறது தான் பெட்டர். நான் உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம். ஓகே. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்துகளை பயன்படுத்தினா பார்த்தீங்களா இளைஞர்கள். ஸோ அதற்கு சில விஷயங்கள் அது சம்மந்தமான சில முக்கியமான வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா WHO 1984 மருந்துகளின் போதை. பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீட்டில் பேரண்ட்ஸோடு இருக்கலாம், நம்முடைய பேரண்ட்ஸ் அல்லது தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா டேப்லெட் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் இல்லாமல் அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, தூங்க முடியாது, நடந்து பண்ணும்போது அந்த ஒரு டேப்லெட் போட்டு தான் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்டு அந்த டேப்லெட்டுக்கே நம்மளுடைய உடம்பு என்ன ஆயிரும், அடிமையாயிடும். ஸோ மருந்துகளுடைய தவறான பயன்பாடு அது. எந்த ஒரு மருந்தையும் ஒரு அளவாக தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுத்தால் என்ன ஆயிரும், அது ட்ரக்கு தான். ஓகே.
இந்த மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. அதாவது மருந்துகளின் தவறான பயன்பாடுனா அப்போ அந்த மருந்து யூஸ் பண்ணுறது தப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடும். அதனால் அந்த மருந்துகளையே எப்போதும் சார்ந்திருத்தல் அப்படின்ற ஒரு வேர்ட் சேஞ்ச் பண்ணது 1984. சரிங்களா? என்ன சொல்ல வராங்க தெரியுதுங்களா? மருந்துகளின் தவறான பயனான அந்த மருந்தை வந்து அந்த தவறான மருந்தை பயன்படுத்திட்டாங்க, அந்த மாதிரி ஆயிரும். சரியான மருந்து தான். இப்போ காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் போடுறாங்கன்னா, தலைவலிக்கு போடுறாங்கன்னா ஓகே, பட் அதையும் ரெகுலராக எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது போராட்டி மண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அது தவறான பயன்பாடு தான். அப்படி சொன்னால் மருந்துக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிரும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை மாற்றிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகளை சார்ந்திருத்தல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO 1984 suggested the use of term drug dependence in place of drug addiction or drug abuse. ஓகே, இந்த மருந்துகளை சட்டவிரோதமாக கடத்தக்கூடிய அந்த நாள், அதாவது தடை செய்யக்கூடிய, அதை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு டே இருக்குது. மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோதமான கடத்தல் மீதான சர்வதேச நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26. நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகே, இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking ஜூன் 26. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம், அதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1985. எப்போ? 1985. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் 1985. போதையூட்டு மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் இப்போ நான் பார்க்குற ஏரியா எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். எந்த ஆண்டு எந்த நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அறிவியலில் வந்து அந்த மாதிரி வினாக்களும் ஒரு 2-3 வினாக்கள் கேட்பாங்க. அதில் மேஜர் பார்ட் இந்த படத்தில் தான் இருக்குது. இந்த நாட்கள் ஆண்டுகளை பற்றி சொல்கிறதுலாம் இந்த படத்தில் தான் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புகையிலையின் தவறான பயன்பாடு, டொபாக்கோ அபியூஸ். எப்படி இந்த மருந்துகளை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி புகையிலையிலையும் தவறுதலாக பயன்படுத்துறதுக்கு அதை பற்றி படிக்கக்கூடிய பகுதி தான் இப்போ பார்க்கக்கூடிய பகுதி. இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த புகையிலை எடுக்கிறாங்களே அது எந்தெந்த தாவரங்கள்னு எடுக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று நிக்கோட்டியானா டொபாக்கம், இன்னொன்று நிக்கோட்டியானா ரஸ்டிகா. இந்த நிக்கோட்டின் அப்படின்றதா இதில் இருக்கக்கூடிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள். அந்த பேரில் தான் அது ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம சிகரெட்டில் கூட பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் தான் இருக்கும். அந்த பேரில் தான் இந்த புகையிலையும் ஆரம்பிக்கும். நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா ஆகிய புகையிலை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. சரிங்களா? இதிலிருந்து தான் புகையிலை எடுக்கிறாங்க. இது டொபாக்கோ. இந்த புகையிலையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் என்னென்னா நிக்கோட்டின். ஏன்னா அந்த பொருளுடைய நேம் என்னது? நிக்கோட்டின். ஸோ டொபாக்கோ இஸ் அப்டைனிங் ஃப்ரம் தி டொபாக்கோ பிளான்ட் நிக்கோட்டியானா டொபாக்கம், நிக்கோட்டியானா ரஸ்டிகா. அதே மாதிரி அதில் அந்த சப்ஸ்டன்ஸ் நேம் என்னன்னு கேட்பாங்க. அந்த அடிக்ஷன் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் டியூ டு தி நிக்கோட்டின். அடிக்ஷன் டு டொபாக்கோ இஸ் டியூ டு நிக்கோட்டின். சரிங்களா? ரைட். சார், இந்த நிக்கோட்டின் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கிளர்ச்சியை தூண்டிவிடும். அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள். என்ன தூண்டிவிடும்? ஒரு கிளர்ச்சியை தூண்டிவிடும். வென் பவுடர் டொபாக்கோ இஸ் டேக்கன் த்ரூ நோஸ் இட் இஸ் கால் ஸ்னஃபிங் அப்படின்வாங்க. ஓகே, லைன் மாதிரி சொல்லிடுறேன். நிக்கோட்டின் இஸ் ஏ ஸ்டிமுலண்ட் ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? ஹைலி ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ். பட் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த சவுத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்முடைய இந்தியாவுடைய சவுத்துலேருந்து நிறைய அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டொபாக்கோ வாயில் தான் அப்படியே தான் உள்ளதாக இருக்கும். அவங்கள பார்த்தாலே ஒரு விதமான அலர்ஜி ஏற்படும். ஒரு மனிதனுடைய புறத்தொற்றத்தை போய் குறை சொல்லக்கூடாது. பட் அவங்க தவறான செயல் சொல்கிறப்ப அதை சொல்லித்தானே ஆகணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த என்ன ரசப்பொரி விற்கிறவன், பேல் பொரி விற்கிறவன்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பக்கம் அந்த டொபாக்கோ வலிஞ்சிக்கிட்டே இருக்குது.
ஒரு பக்கம் தொடச்சி விட்டுட்டே ஒரு பக்கம் அப்படியே அதை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆட்கள் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கான். அவனை கண்டிப்பாக மவுத் கேன்சர் வந்தால் சாவான். அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா எல்லாம் சரியாக இருக்கிறவனே செத்துட்டு தான் இருக்கான். இவன் ஒரு செகண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டிகிட்டு இருக்கான். அந்த டொபாக்கோ தூக்கி வாயில் கொட்டிகிட்டு இருக்கான். நம்முடைய தமிழ்நாடை பொறுத்த மட்டும் தடை பண்ணிட்டாங்க. ஆனால் தடையை மீறினும் ஒரு சில கடைகளில் கிடைக்கிறத பார்க்கக்கூடும் நம்மளால். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், முக்கியமாக அந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேர் இந்த டொபாக்கோவை பயன்படுத்துகிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஏன்னா சார் நம்ம தூக்கம் வந்துடும் சார், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம். ஸோ இதை போட்டால் கொஞ்சம் நேரம் நல்லா படிக்கலாம் சார் அப்படின்றாங்க. சார் சீரட் அடித்தா தான் நல்லா படிக்க முடியும் அப்படின்றாங்க. நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் அந்த மாதிரி பழக்கங்களை பயன்படுத்தி தான் நீங்கள் பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போகணும்னா அது அந்த மாதிரி வேலை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே நம்பி டிஎன்பிஎஸ்ஸை மட்டும்தான் கடமையாக நினச்சி படிக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களும் அந்த வேலைக்கு போகட்டும். ஏன்னா நீங்கள் போனால் இடையில என்ன பண்ணிடுவோம், அந்த வேலை வெட்டியாக தான் போகும். ஆமாங்க, நான் ஓப்பனாக அவங்கள பயன்படுத்துகிறத சொல்ல. எப்படியும் 40-45 செத்து போயிடுவாங்க. அதை பயன்படுத்துகிறாங்க, மவுத் கேன்சர் மாதிரி செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இல்லாமல் நிற்கிறதுக்கு ஒரு இளைஞன், நல்லா எந்த ஒரு பழக்கம் இல்லாத இளைஞன் அந்த வேலையில் நல்லா இருக்கட்டுமே. நான் அதை கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறேன். தயவுசெய்து என்னுடைய மாணவர்கள் அந்த பழக்கங்களை அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் புகையிலெல்லாம் போகிறதில்ல சார், மூக்குப்பொடி தான் போடுவேன் அப்படின்னாங்களே. மூக்குப்பொடி அதுலேருந்து தயாரிக்கப்படுது. அந்த மாதிரி புகையிலை டொபாக்கோலேருந்து எடுத்து தயாரிக்கப்படுது. அதை பவுடராக்கி வச்சுருக்கான். அதெல்லாம் ஒரு சில பேர் நான் கவனித்து பார்த்துருக்கேன். எங்களுடைய வட்டார பகுதியிலே பார்த்துருக்கேன். இப்போ நிமிர்ந்து பார்த்துட்டு அந்த மூக்குப்பொடியை அப்படி உள்ள கொட்டுறாங்க. லைட்டாக அதை ஸ்னஃப் பண்ணோடனே சில பேருக்கு தும்மல் இதில் மாதிரி வருது. சில பேர் இந்த சளி பிடிச்சவங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க, ஏதோ ஒரு நேரம் பயன்படுத்துனாங்க, அது கூட ஓகே. ஒரு சில பேர் ஓப்பன் பண்ணி மூக்கில் கொட்டுறாங்க. என்ன நினச்சிட்டான்னு தெரில, ஏதோ படிக்கலாஸ் நினச்சிட்டான்னு தெரில, அப்படியே கொட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, டாபிக் விட்டு வெளியே போக வேண்டாம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது புகைப்பிடித்தலின் ஆபத்துகள், புகையிலையின் விளைவுகள் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்னது நம்முடைய டொபாக்கோ, இதனுடைய ஹஜார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தலின் போது வெளிப்படும் புகையில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். பென்சோபைரின், பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்கள் எனும் புற்றுநோய் காரணிகள் அதில் இருக்குங்க. முக்கியமாக நுரையீரல் புற்றுநோயை இது உண்டாக்கும். ஓகே, பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் present in tobacco smoke is carcinogenic, causing lung cancer. என்ன கேன்சர் வந்துடும்? லங் கேன்சர் வந்துடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த அறிவியல் பொருட்கள் எல்லாமே இந்த சயின்டிஃபிக் நேமில் பார்த்தீங்களா, அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், அந்த நேம்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. அதிலிருந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் கொஸ்டின். ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்பிடித்தலினால் தொண்டை மற்றும் மூச்சுக்குழலில் ஏற்படும் வீக்கம். இது என்ன சொல்லுவாங்கன்னா மூச்சுக்குழல் அலர்ஜி அப்படின்வாங்க, ஆங்கிலத்தில் புரோங்கிட்டிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய காசநோய்க்கும் இது வழிவகுக்கும். ஓகே, நம்மளுடைய டிபி வருது பார்த்தீங்களா, அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த புகைப்பிடித்தல் தான். ஓகே, ஸ்மோக்கிங்கிறது டொபாக்கோ ஸ்மோக்கிங் தான். சரிங்களா? புகையிலே தான் அதுலேயும் வச்சுருக்கான். நம்ம சிகரெட் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, புகையில துணுக்குகளை தான் அதுலேயும் வச்சுருக்கான். ஓகே, காஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்ட் bronchi leading to conditions like bronchitis and pulmonary tuberculosis. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பை குறைத்து விடுகிறது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. லங் அல்வியோலி அப்படின்வாங்க. அந்த நம்முடைய வாயு பரிமாற்றத்திற்கான பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவுடைய அந்த சர்ஃபேஸ் குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அப்போ என்னென்னா மூச்சு விட சிரமப்படுவோம். இந்த நோய்க்கு என்ன பேருன்னு கேட்பாங்க. எம்பைசீமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எம்பைசீமா அதாவது கவனிங்க, நுரையீரலின் மூச்சு சிற்றறைகளில் ஏற்படும் வீக்கம் வாயு பரிமாற்றத்திற்கான மேற்பரப்பை குறைத்துவிடும் நோயின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்பைசீமா. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் அல்வியோலி decreases surfaces area for gas exchange and gas emphysema. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டொபாக்கோவில் என்ன இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, CO. இது ஹீமோகுளோபினோட என்ன ஆயிரும்னா ஒரு பாண்டை ஏற்படுத்திடும்.
இதனால் பொதுவாக நம்முடைய ஆர்பிசி என்ன பண்ணும், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகும். அந்த திறனை இது என்ன பண்ணிடும், குறைச்சிரும். இந்த நோய்க்கு ஒரு பேர் இருக்குது, என்னென்னா ஹைபாக்சியா. மேலே பார்த்தது எம்பேசிமா, இப்போ பார்க்குறது ஹைபாக்சியா. அதாவது என்ன பண்ணுவோம், புகையிலையில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு ஹீமோகுளோபினோட பிணைப்பை ஏற்படுத்தி ஆக்சிஜன் எடுத்து போகக்கூடிய அந்த திறன் என்ன பண்ணிடும், குறைச்சி விட்டுரும். சரிங்களா. கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபாக்கோ ஸ்மோக் பைண்ட்ஸ் டு ஹீமோகுளோபின் ஆஃப் ஆர்பிசி அண்ட் டிக்ரீசஸ் இட்ஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி காசிங் ஹைபாக்சியா இன் பாடி டிஷ்யூ. இன்னொன்று ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்படுத்தும். இந்த ஸ்மோக்கிங் என்ன ஏற்படுத்தும், ஹை பிளட் ப்ரெஷர். இதனால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கரோனரி டிசீஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஹார்ட் டிசீஸ், இதய நோய்கள். அதே மாதிரி அடுத்த பயன் என்ன பார்த்தீங்கன்னா இரைப்பை சுரப்பினை அதிகரித்து விடும். இரைப்பை சுரப்பினை நார்மலாக தான் அது வந்து சர்க்குலேட் ஆகணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இரைப்பை மற்றும் முன் சிறுகுடல் புண்கள் வந்துடும். அல்சர் வர்றதுக்கு காரணம் ஸ்மோக்கிங் தான். இன்க்ரீஸ்டு கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் which leads to gastric and duodenal ulcers. ஓகே, கடைசி பாயிண்ட் நான் சொன்ன பாயிண்ட், புகையிலை மெல்லுதல் வாய் புற்றுநோயை உண்டாக்கும். இந்த மவுத் கேன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா மவுத் கேன்சர் அல்லது ஓரல் கேன்சர் அப்படின்வாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கன்னத்தை அறுத்துட்டு எப்படி இருக்கும். இந்த கேன்சர் வந்து அதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறத வேஸ்ட், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கொடுமையான நோய்னா இந்த மவுத் கேன்சர் தான். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி யாராவது ஸ்மோக்கிங் பயன்படுத்தணுங்க இருந்தால் தயவுசெய்து நிறுத்திடுங்க. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு சொல்லணும்னா பாடம் நடத்துறது மட்டுமே என் கடமை இல்லை. சரிங்களா. அதாவது உங்களுக்கு நான் பாடம் நடத்தி உங்களை மார்க் வாங்கி வைக்கிறது மட்டுமே இருந்தேன்னா ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் தான். தயவுசெய்து உங்களுடைய நலனில் எனக்கு அக்கறை உண்டு. நீங்கள் படித்தது உங்கள் குடும்பம் நல்லா இருந்தது ஒரு அக்கறை தான். அதே மாதிரி தான் நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்பது ஒரு அக்கறை தான். ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க. இதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. 1984 போதை என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னாங்க. எதில், சிகரெட் விளம்பரங்களில், அட்டை பெட்டிகள்லையும் புகைப்பிடித்தல் உடல்நலத்திற்கு தீங்கானது அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த சொன்னாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 90% என்ன குறைஞ்சிருச்சு, ஸ்மோக் பண்ணுறவங்களுடைய இது குறைஞ்சிருச்சு. உண்மைதானா? இதெல்லாம் முட்டாள்தனமான இது என்னை கேட்டால். ஸோ தவறுன்னு சொல்லலை நான். ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இது இருக்கணும்னு சொல்கிறது ரைட்டு தான். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஆஃப் டு ஹெல்த். ஓகே, பட் அந்த ஒரு லைன் எழுதிட்டால் போதுமா? அதை தடுத்து நிறுத்த முடியுமா? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. பிளாஸ்டிக்கை மக்களே பயன்படுத்த வேண்டாம் என்பதற்கு பதிலாக அந்த பிளாஸ்டிக்கை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களை தடை செய்யலாம். அதெல்லாம் பண்ணுறதில்ல. எதை சொல்கிறது, நம்மளை தான் சொல்கிறது. சரி, ரைட், ஓகே, பார்த்துட்டு வெளியே போக வேண்டாம். ஓகே, இந்த புகையிலை எதிர்ப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா May 1, 2004. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன் May 1, 2004. அடுத்த வாரத்தில் நல்லா கவனிங்க. 2030 நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், பல பேர் இது பார்க்கணும், வெயிட் பண்ணுங்கள். 2030 ஆண்டில் உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக இந்த புகையிலை திகழும் அப்படின்றாங்க. By 2030, tobacco is expected to be single biggest gas of death worldwide, accounting for 10 million deaths per year. அந்த 10 மில்லியனில் நீங்களும் ஒருத்தராக இருந்துடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். ஓகே, அடுத்து May 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும். ஏன் இப்போ கொண்டாடுறாங்கன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதே May 1 தான், அதனால். சரிங்களா, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சிகரெட்டில் வந்து படம் போட்டிருப்பாங்க. எப்படி நிறுத்து, நம்மால் நிறுத்திடுவான் கை தூக்கி கையில், இந்த மாதிரி படம் போட்டிருப்பான். இது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. என்னடா ஒரு மரத்தை தலையில் வரைஞ்சி வச்சுருக்காங்களே, அதில் அதாவது மரத்தை தலையில் வரைஞ்சி அதில் கொண்டு போய் சாப்பிட்ட சிகரெட்டை கொண்டு போய் அணைக்கணும் போல் அப்படின்ட்டு நம்மளும் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறாங்கலாம் இருப்பாங்க. ஓகே, உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்பப்பா? May 31. இன்டர்நேஷ்னல் நோ டொபாக்கோ டே, May 31.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருமே உங்களுக்கே தெரியும். நம்ம காலங்காலமாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க அந்த குடிக்கிற மாதிரி. அவங்க என்னென்ன பாதிப்புகள் வரும்னு நமக்கு வந்து கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே புரியும் அது. சரிங்களா? முக்கியமாக நரம்பண்டலத்தை பாதிக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எதை பாதிக்கும்? சிஎன்எஸ், மத்திய நரம்பண்டலத்தை பாதிக்கும். இதனால் பல பாதிப்புகள் வரும். ஸோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு எடுத்தோடனே பாதிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறு மூளை தான். சரிங்களா? இது 2 மட்டும் மைண்டில் வச்சு ரீட் பண்ணி பாருங்கள், அப்படியே புரியும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு போயிடலாம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது டயாபெட்டிஸ் மெலிடஸ், நீரிழிவு நோய் சம்பந்தமான விஷயங்கள். இதை பற்றி ஏற்கனவே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயாபெட்டிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் வேர்ட். டயாபெட்டிஸ் மீன்ஸ் ஓடுகின்றன்னு அர்த்தம். மெலிடஸ் மீன்ஸ் இனிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 புரிஞ்சு வச்சுங்க. டயாபெட்டிஸ் ஓடுகின்ற இனிப்புன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம்? ஓடுகின்ற இனிப்பு. டயபெட்டிஸ்னால் ரன்னிங் த்ரூ, மெலிடஸ்னால் ஸ்வீட். ஓகே, அடுத்து இது ஏற்படுவதற்கான காரணம் 3 காரணம். 1, பற்றாக்குறையான இன்சுலின். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரக்காமை. இந்த 2 காரணங்களால் பார்த்தீங்கன்னா ரத்த குளுக்கோஸ் லெவல் அதிகரிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிஸ் மெலிடஸ். இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் டியூ டு இன்சஃபிசியன்ட் ஆர் டிஃபிசியன்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின் செக்ரீஷன். ஸோ இதுக்கு பேர் தான் டயபெட்டிஸ் மெலிடஸ். ஓகேவா? இதில் 2 வகை இருக்குது. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே 2 வகையெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருப்போம். இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2 வகை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 2 வகை அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க. டைப் 1, டைப் 2 அப்படின்வாங்க. இந்த 2 வகை நோய்கள் இருக்குது இதில். ரைட்டுங்களா? இது டயபெட்டிஸ் மெலிடஸ் எந்த உறுப்பில் பாதிப்பு உண்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா கணையத்தில் தான் பாதிப்பு உண்டாக்கும். இங்கே பேன்கிரீஸில் பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. ஓகே, ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்ப்போம். டைப் 1 IDDM அப்படின்வாங்க. இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய். IDDM இதோடைய அப்ரிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல் ஃபார்ம் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ். இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ் அதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து இந்த நீரிழிவு நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% இருந்து 20% மக்கள் இந்த IDDM டைப் 1 இருக்கிறவங்களா இருப்பாங்க. டைப் 1 எத்தனை சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? அதாவது 100% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதில் ஏறக்குறைய 10லேருந்து 20% மக்கள் இந்த IDDMஆல் டைப் 1 டிசீஸில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது யாருக்கு ஏற்படும்னா குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரிடையே ஏற்படுகிறது. யார் யாருக்கு? யங் அடல்ட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும். ஓகே, நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ ரீசெண்டாக பெண்களுடைய டெலிவரி டயத்தில் போனால் அந்த பெண்களுக்கு வந்து சுகர் இருக்கதா சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் தான் இந்த டைப் 1. சரிங்களா? ஸோ ரொம்ப மோர் டேஞ்சரஸான ஒரு வகை தான் டைப் 1. இது எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் அழிவதனால் ஏற்படுகிறது. திஸ் இஸ் கேஸ்டு பை தி டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் தி pancreas. ஓகே, இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இன்சுலின் சுரக்காதனால தான் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சிடும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் கிளைசீமியா. ஏற்கனவே நம்ம இந்த சுரப்பிகள் பாடம் பார்த்தோம். சரிங்களா? இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி அப்நார்மலி எலிவேட்டட் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இன்அடிக்குவேட் இன்சுலின் செக்ரேஷன். இதுக்கு பேர் என்னது? ஹைப்பர் கிளைசீமியா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நோய்க்கு வேறு என்ன காரணங்களாக இருக்கலாம்னா ஒன்று ஜெனட்டிக்காக இருக்கலாம், இன்னும் சுற்றிருக்க என்விரான்மெண்ட் இருக்கலாம். அதாவது அந்த வைரஸ் இந்த மாதிரி தொற்றுகள் வரப்போ கடுமையான மன அழுத்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, படிக்கிற எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது. என்கிட்ட பல மாணவர்கள் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க பேசுகிறப்ப தெரியுது எவ்வளோ மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்க தெரியுது. வேலைக்கு போகணுன்றது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ மென்டல் ப்ரெஷர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், சம்பளத்தை கொண்டு போய் எங்கே தான் கொடுப்பீங்க? ஹாஸ்பிட்டலில் தான் கொடுப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு மென்டல் ப்ரெஷரை குறைக்க பாருங்கள். ஓகே, ரைட். இதுதான் நீரிழிவு நோய்க்கு காரணம் அப்படின்றாங்க. என்னென்ன காரணம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கலாம், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம், அப்புறம் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், வைரஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் இந்த மாதிரி டயபெட்டிஸ் மெலிடஸ் டைப் 1 உருவாவதற்கு காரணம் இருக்கலாம். சரிங்களா? இது எத்தனை சதவீதம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகே, அடுத்து டைப் 2 என்னன்னு பார்ப்போம். அடுத்து டைப் 2
NIDDM NIDDM நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ். புரியுதுங்களா? நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ், இதுதான் NIDDM உடைய ஃபுல் ஃபார்ம். இந்த நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயதானவரின் நீரிழிவு நோய். நம்ம வீட்டில் வரக்கூடிய பெருசுகளுக்கு வரக்கூடிய எல்லாமே இந்த டைப் தான். இதில் பார்த்தீங்கன்னா 80%லேருந்து 90% நீரிழிவு நோயாளிகள் காணப்படுகிறாங்க. ஒரு ரீசெண்ட் ஒரு சர்வேயில் பார்த்தேன், உலகத்தில் 8 பேர் இருக்கானா, ஒரு ஆள் என்னவாக தான் இருக்கானா, இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக தான் இருக்கானா. அவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். ஓகே, இது எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கணையத்தில் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அளவு போதுமானதாக இல்லாதனால தான் உருவாகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு போதுமான அளவுக்கு இருக்குது, அடிக்குவேட் லெவலில் இருக்குது. பட் அதன் செயல்பாடு ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். போதுமான அளவு சுரந்தும் கணையத்துடைய ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதாவது இன்சுலினுடைய இலக்கு செல்கள் அதற்கு பதில்வினை புரிவதில்லை. என்ன தான் அது ஆக்டாக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய மற்ற செல்கள் ஆக்டாக இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த உருவாக்கக்கூடிய இன்சுலின் எங்கே போகும்னா செல்களுக்குள்ளே குளுக்கோஸ் போகும். குளுக்கோஸ் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது பார்த்தீங்களா, அது செல்களுக்குள்ளே போகும். பட் இது இருக்கிறவங்களுக்கு அந்த குளுக்கோஸ் உள்ளே போய் போகிறதில்ல, அப்படியே யூரினாக போயிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு. ஏறக்குறைய 80% மக்கள் இந்த டைப் 2வால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுகின்ற நீரிழிவு நோயின் வகை டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, மொத்தம் 2 டைப் தான் இருக்குது. அப்போ டைப் 2. ஓகே, இது எதனால் ஏற்படுது? இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை தி pancreas இஸ் நார்மல், போதுமான அளவுக்கு சுரந்துருது. பட் இட்ஸ் ஆக்ஷன் இஸ் இம்பேர்டு, அதனுடைய செயல்பாடு தான் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணங்கள் பாருங்கள். எல்லா காரணமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, நல்லா பாருங்கள். ஒன்று வயது அதிகரித்தல், ஏஜிங் ஆனால் அந்த பிரச்சனை இருக்கும். இன்னொன்று உடல் பருமன், ஒபிசிட்டி. இப்போ இருக்கக்கூடிய பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. அடுத்து உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை. உடல் உழைப்புக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க? நான் பண்ணுறேன். நான் 2 வேலையுமே பண்ணிடுவேன். காலையிலும் பண்ணுவேன், ஈவினிங் பண்ணுவேன். சரி, எங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையோ வெக்கமெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னுடைய உடம்பு எனக்கு முக்கியம். அது மாதிரி உங்களுடைய உடம்பு உங்களுக்கு முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் தயவு செய்து படிக்கிற பெரும்பான்மையான மக்கள் குறைஞ்சபட்சம் 2 வேலைக்கு பண்ண முடியலாட்டியும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணணும்னு சும்மா உட்காந்து வர்றது கிடையாது. ஒரு ஓடணும், ஏதாவது ஜிம்முக்கு போகணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது, அதாவது ஒரு கேம் விளையாடுங்க. ஏதாவது ஒரு ஓப்பனில் ஒரு கேம் விளையாடுங்க. ஓப்பனில் விளையாடணும். வீட்டுக்குள்ளே உட்காந்து சார் நான் மொபைலில் விளையாடுறேன்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியாது. ஓப்பனில் ஒரு கேம் விளையாடணும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் விளையாண்டால் போதும். அது உங்களுடைய பலவிதமான விஷயங்களுக்கு நன்மை பயக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்வாங்க, உழைப்பில்லாத வாழ்க்கை முறை. அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டிங். உடம்பு அதிகமாக ஹீட்டில் இருக்கும். அது ஒரு சில பேர்த்துக்கு சூழ்நிலை அப்படி இருக்கலாம், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையே அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்று அளவுக்கு அதிகமாக ஒன்றுது, அதிகமாக சாப்பிடுவாங்க. அதாவது டிவி அப்படியே நாணத்தை பார்த்துட்டு ஒரு போல் நிறைய தூக்கிட்டு பாதாம் பருப்பாக தூக்கி அடிக்கிறது, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்குது, நமக்கே தெரியாது. மிச்சர் தூக்கி வச்சுக்கோங்க, மிச்சர் தூக்கி வச்சுட்டு ஒரு போல் நிறையா அப்படியே பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ இருந்தால் அது தின்னுட்டமான ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்றத மறந்துடணும், ஏன்னா அதிகமாக சாப்பிட்ருவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் செயல்பாடுகள் இல்லாமை. சில உடல் செயல்பாடுகள் கம்மியாகிறது, ஃபிசிக்கலி இன்ஆக்டிவ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் 2 நான் இன்சுலின் வருவதற்கு மிக முக்கியமான காரணங்கள். அடுத்து டு யூ நோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன வார்த்தை வந்துச்சு பாருங்கள். 8 பேரில் ஒருவர் நீரிழிவு நோயாளி. 1 in every 8 individuals in India is diabetic. இந்தியாவில் அதே மாதிரி இங்கே டயபெட்டிஸ் வரவங்களுக்கு ஆவரேஜ் ஏஜ் 40 வயசில் வந்துடுதான். எனக்குறைய படிக்கிறப்பே நமக்கு 35 வயசு ஆகி போயிடும் படித்து முடிக்கிறதுக்குள்ளே. அங்கே 5 வயசுல வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதனால தான் எக்ஸசைஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா உங்களுக்கு அறிவுரை சொல்ல முன்னாடி முதல்ல நான் மெயின்டைன் பண்ணணும். நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். அதே மாதிரி பிற நாடுகள் பாருங்கள் 55. ஏன்னா அவன் இந்த எக்ஸசைஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், அவன் லைஃப் ஸ்டைலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், சைக்கிளிங் ஓட்டுறான். நம்ம தான் எதுவுமே பண்ணுறது இல்லையே. சரிங்களா? இப்படியே போச்சுன்னா 2025 ஏறக்குறைய 57.2 மில்லியன் மக்கள்
டயபெட்டிஸாக இருப்பாங்க. முக்கியமாக இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோயில் 7வது நோயாக இது இருக்கும் எதிர்காலத்தில். 2030 அதிகமாக இல்லைங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு 7வது விஷயமாக இருக்கும். மக்களுக்கு இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இந்த டயபெட்டிஸ் 7வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குவீங்க நம்புகிறேன். ஓகே. WHO projects that diabetes will be 7th leading cause of death by the year 2030. இதோட அறிகுறிகளை நான் ஏற்கனவே உங்களுக்கு நடத்திட்டேன். ஒன்று, ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சிருது, ஹைப்பர்கிளைசீமியா, இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல். அதே மாதிரி பாலியூரியா, இதுவும் நடத்திருக்கேன். சரி, நடத்திருக்கீங்கன்னு எதை சொல்கிறீங்கன்னா ஹார்மோன் பாடம் நடத்துகிறப்ப நடத்திருக்கேன், பாருங்கள் புரியும். அடுத்து சிறுநீர் வெளியேறுதல், அதிக அளவு சிறுநீர், இன்க்ரீஸ்டு யூரின், இதுக்கு பேர் பாலியூரியா. பாலிடிப்ஸ்ன்றது அதிக அளவில் தேர்ஸ்ட், தாகம் ஏற்படுறது, லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தேர்ஸ்ட், பாலிடிப்சியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைக்கோசூரியா, குளுக்கோஸ் யூரினில் அதிகமாக போகிறது. பார்த்தது யூரின் அதிகமாக போனால் அது பாலியூரியா. குளுக்கோஸ் அதிகமாக யூரினில் போச்சுன்னா அதுக்கு பேர் கிளைக்கோசூரியா. ஓகே. எக்ஸசிவ் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின். அடுத்து பாலிபேஜியா, அதாவது அதிகப்படியான பசி ஏற்படும். ஏன்னா குளுக்கோஸ் அதிகமாக வெளியே போயிடுச்சு இல்லையா, இப்போ பசி கண்டிப்பாக ஏற்படும். எக்ஸஸ் ஹங்கர் டியூ டு தி லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின், இட் இஸ் கால்டு பாலிபேஜியா. கடைசியாக சோர்வு மற்றும் எடை இழப்பு, ஃபேட்டிக்காக இருப்பாங்க, லாஸ் ஆஃப் வெயிட், எடை குறைவாங்க. இந்த டைப் 1க்கும் டைப் 2க்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையில். இது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் நடத்துகிறது அப்படியே தான் இருக்கும், சும்மா ரீட் பண்ணி பாருங்கள் புரியும். ஏன் இந்த டைப் 1 டைப் 2 இவ்வளோ டீட்டெயில் நடத்திருக்கேன்னா டைப் 1 டைப் 2 சம்மந்தமான ஏதாவது ஒரு 1 வேர்ட் கேட்டுகிட்டே இருக்கான், நடத்தியிருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட்டையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை தடுப்பதற்கு நிறைய உணவுகள் எடுத்துக்கலாம். அதாவது ஃபைபர் திங்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஃபைபர் சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்துக்கலாம், நார்சத்து கொண்ட பொருட்கள். அடுத்து ஆளி விதைகள், அதை சாப்பிடலாம். அப்புறம் கொய்யா பழத்தை நல்லா சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் நல்லா சாப்பிடலாம். அப்புறம் தக்காளி மற்றும் கீரைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு பயன்படும். எது 1 ஆளி விதைகள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குவாஸ் அப்படின்வாங்க. அது டொமேட்டோஸ், அடுத்து ஸ்பீனஸ். இது எல்லாமே என்ன பண்ணும்னா ரெடியூஸ்டு பிளட் சுகர் லெவல். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் குளுக்கோஸ் லெவலை செக் பண்ணுறப்ப 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு விட அதிகமாக இருந்துச்சுனாலும், அப்புறம் சீரற்ற ரத்த குளுக்கோஸ் லெவல் 200 மில்லிகிராம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை காட்டிலும் அதிகமாகவும் 2 முறைக்கு மேலே இருந்துருச்சுன்னா டயபெட்டிஸை டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எத்தனை முறை? 2 முறை இருந்துட்டான். நல்லா கவனிங்கப்பா. 140க்கு மேலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்வாங்க. ரேண்டமாக 200க்கு மேலே 2 தடவை கூடிடுச்சுன்னா இங்கே என்ன பண்ணிக்கணும்? டயக்னோசிஸ் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு WHO ரெக்கமெண்டேஷன், இஃப் தி ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் இஸ் கிரேட்டர் தென் 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் or the random blood glucose is greater than 200 milligram per deciliter on more than 2 occasion, diagnosis for confirming diabetes is essential. ஓகே. இதற்கு உணவுகள் எப்படி எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் குறைச்சிடணும். அரிசி சாப்பாடை குறைச்சிடணும். அதனால் சப்பாத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ கார்போஹைட்ரேட் லெவல் இருக்கும். ஸோ அதை சாப்பிடலாம். அப்புறம் நார்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம். ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி முழு தானியங்கள் அப்படின்ற சிறுதானியம், சோளம், கம்பு, கேழ்வரகு, கீரை வகை, கோதுமை, திட்டப்படாத அரிசி, ஸோ இது எல்லாத்தையுமே உணவு முறையில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர். ஸோ என்னென்ன நோட் பண்ணிங்க? ஜோவார், பஜ்ரா, ராகி, அப்புறம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள், வீட் அண்ட் அன்பாலிஷ்டு ரைஸ். இது எல்லாமே நம்ம ஷுட் பி இன்க்ளூடட் இன் டயட் ரெகுலர்லி. நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கான அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் கரெக்டாக இருக்கும். நம்முடைய பாடியில் கார்போஹைட்ரேட் லெவல் எவ்வளோ இருக்கணும்? 50 to 55% இருக்கணும் எப்பயுமே. அதே மாதிரி எசென்சியல் அமினோ ஆசிட், அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் பார்த்திங்கன்னா அதை பெறுவதற்காக 10லேருந்து 15% ப்ரோட்டீன் லெவல் இருக்கணும். ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு தான் ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி 15 to 25% ப்ரோட்டீனை காட்டிலும் கூட கொழுப்பு இருக்கணும். கொழுப்பு இருக்கணுமா சார்? ஆமாங்க. அந்த கொழுப்புலையும் 2 வகை இருக்குது.
நிறைவுற்ற கொழுப்பு நிறைவுறாத கொழுப்பு அப்படின்வாங்க. நிறைவுற்ற கொழுப்பு நிறைவுறாத கொழுப்பு அப்படின்வாங்க. இந்த நிறைவுற்ற கொழுப்பை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா கம்மியாக எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், இந்த நிறைவுற்ற கொழுப்பை நம்முடைய ஃபுட்டில் கம்மியாக எடுத்துக்கணும். நிறைவுற்ற கொழுப்பினை குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்களை அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ங்க. எல்லாருமே ரொம்ப கவனமாக கவனிங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் எதை பொறுத்து கொடுத்துருக்காங்கன்னா கலோரிஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட் 55% இருக்கணும். ப்ரோட்டீன் எப்படி இருக்கணும் 10 to 15 இருக்கணும். எதுக்காக? இட்ஸ் ரெக்யர்ட் டு சப்ளை எசென்சியல் அமினோ ஆசிட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் இன் தி டயட் சுட் பி 15 to 25% ஆஃப் டோட்டல் கலோரிஸ். ரைட்டுங்களா? இதில் சேச்சுரேட்டட் இருக்குது, அன்சேச்சுரேட்டட் இருக்குது. பாலி அன்சேச்சுரேட்டட் அப்படின்வாங்க. இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் எப்படி எடுத்துக்கணும்? இன்டேக் சுட் பி ரெடியூஸ்டு, கம்மியாக எடுத்துக்கணும். பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டை கண்டென்ட் சுட் பி ஹையர் எடுத்துக்கணும், கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் நம்ம கொழுப்பையும் எடுத்துக்கணும். ஆனால் அது என்ன, அந்த கொழுப்பு இருக்கக்கூடிய, அதாவது நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய பாலி அன்சேச்சுரேட்டட் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை தான் எடுத்துக்கணும், எல்லாத்தையுமே எடுத்துக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க, இன்சுலின் அப்படின்ற ஒரு ஊசி போடுவாங்க, பார்த்துருப்போம். நான் எங்கள் அப்பாவுக்கு நானே போட்டிருக்கேன், டாக்டர் கொடுத்து டெய்லி போட சொல்லுவாங்க. அது வந்து இன்சுலின். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு எது வகிக்குதுன்னா உடற்பயிற்சி. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க எக்ஸஸான கலோரிஸ் என்ன ஆயிடணும், பேர்ன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். பெரும்பாலும் படிக்கிறவங்க 30 வயசு ஒட்டி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலாட்டி இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இனிமேல் ஸ்டார்ட் பண்ணாலே ஓகே தான். பட் இல்லை, அதை வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது பாதிப்புகள் மிக மிக கொடூரமாக இருக்கும். ஸோ அடுத்த டாபிக் உடற்பருமன், ஒபேசிட்டி அப்படின்வாங்க. ஒபேசிட்டி பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பல பேர் இப்போ அதனால தான் பாதிக்கப்பட்டு சுற்றி தெரியுறாங்க. அந்த ஏஜுக்குரிய இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமாக நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், பெண்கள் இந்த ஒபிசிட்டியில் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அடையாளமே தெரியாதளவுக்கு மாறிடுறீங்க. காரணம் என்னென்னா அந்த உடற்பயிற்சி பண்ணுறதில்ல, இன்னொன்று தன்னுடைய உடம்பு மேலே ஒரு கேர் பண்ணிக்கிறதே இல்லை. எந்த அளவுக்கு இந்த திருமணத்துக்கு முன்னாடி அவங்க கேர் பண்ணிக்குவாங்களோ அந்தளவுக்கு கேரிங் எப்போ இல்லை, அதுக்கு அப்புறம் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் கிடையாது. அதாவது அதிகமான ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால் ஒபேசிட்டி ஃபார்ம் ஆயிடுது. இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவும் கவனிக்கணும், இல்லைன்னா சிரமம் தான். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிஎம்ஐ லெவல் வச்சு செக் பண்ணலாம். பிஎம்ஐ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பிஎம்ஐ லெவலை செக் பண்ணி பார்த்துங்க. பிஎம்ஐ என்னப்பா அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. நம்முடைய எடையை உயரத்தால் வகுக்கணும், அதுலேயும் மீட்டர் ஸ்கொயரால் வகுக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன டாக்டர் என்ன பண்ணிடக்கூடாது, இப்போ நான் 70 kg இருக்கேன், 70 கிலோ. இப்போ என் உயரம் போடுறோம், என் உயரம் பார்த்தீங்கன்னா 168 to 69 அந்த லெவல், 170 ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, 170. இப்போ 170 இப்படியே போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். இப்படி என்ன ஆயிரும், தப்பாக போயிடும். ஏன்னா இது என்ன பண்ணிக்கணும், மீட்டராக மாற்றணும். இப்போ நான் 170ன்றது என்னது, சென்டிமீட்டரா மீட்டருங்களா? இப்போ 170ன்றது சென்டிமீட்டர். இப்போ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். எத்தனை சென்டிமீட்டருங்க ஒரு மீட்டர்? எத்தனை சென்டிமீட்டர் மீட்டர்? 100 சென்டிமீட்டர் மீட்டர். அப்போ இதை மீட்டர் ஆக்கணும்னா 100ஆல் வகுக்கணும். வகுத்துங்கன்னா அது வந்து மீட்டர். பட் அவங்க என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அதை திரும்ப அதால் பெருக்கிடுங்க. இப்போ வகுக்கிறப்ப என்ன வருதுன்னா ஒரு 1.5 வருதுன்னு வச்சுக்குவோம். திரும்ப 1.5ஆல் பெருக்கிக்கணும். உங்களுடைய எடையை உங்களுடைய உயரத்தால் டிவைட் பண்ணி பாருங்கள், மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பண்ணி பாருங்கள், அது ஒரு ரேஞ்ச் வரும். அப்படியே போயிட்டு கூகுளில் பிஎம்ஐ டேபிள்னு போடுங்க, பிஎம்ஐ டேபிள்னு போடுங்க, வரும். அந்த டேபிளில் உங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற எடைக்கும் ரெண்டையும் பொருத்தி பாருங்கள். நீங்கள் ஒபிசிட்டியாக நார்மலானு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் ஒபிசிட்டி, அது கீழே போனால் லீனிங் பாடி, கரெக்டாக இருந்தால் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்கள் உடம்பை, அதுக்கு எதிர்ப்பதமான நிறைய விளைவுகள். சரிங்களா? ஒன்று ஒபிசிட்டின்னு காட்டும், அல்லது என்ன லீனுன்னு காட்டும். ஸோ ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ மெயின்டைன் பண்ண பழகுங்க. ஓகே, பிஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு வெயிட். இதை கிலோகிராமில் எடுத்துக்கணும். ஹைட் எப்படி எடுத்துக்கணும், மீட்டர் ஸ்கொயரில் எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து கவனிங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும், அதாவது நம்ம வயிற்றுக்கு ஏற்ற அளவு சாப்பிட்ருவோம், அதுக்கு ருசி
சாப்பாடு ருசியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் போடுறோம் அப்படின்றது. அந்த 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 வறுவல் அப்படியே கொஞ்சம் கொண்டு வா அப்படின்றது, அந்த பொரிச்ச அந்த மீனை கொண்டு வா அப்படின்றது. ஏன்னா அந்த மாதிரி கலோரி அதிகமான ஃபுட்டு சாப்பிட்றப்ப ஒவ்வொரு 7 கிலோ கலோரி உணவு கூடுறப்ப உங்கள் உடம்பில் 1 கிராம் கொழுப்பு உள்ள சேவ் ஆயிரும். அதுதான் உடல் பருமனுக்கு காரணம். நம்ம நார்மல் எடையை காட்டிலும் நம்ம ஒரு 10% கூட இருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் 60 இருக்கிறோம் 70 இருக்கிறேன் அப்படின்னா 10% கூடிருச்சா? சாரி 66னா இப்போ 60 இருக்குன்னு வச்சுக்குவோம், 66 இருக்கேன், இப்போ 10% கூடிருச்சு. அப்படி கூடினாலோ அல்லது 72 20% கூடினாலோ, ஸோ 10% முதல் 20%க்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்ம யார், ஒபிசிட்டின்னு அர்த்தமா. நீங்கள் அந்த பிஎம்ஐ டேபிள் பார்க்குறப்ப தெரிஞ்சு போயிடும் நீங்கள் ஒபிசிட்டியாக லீனிங் பாடியாக ஃபிட்டான்னு தெரிஞ்சிடும். ஓகே, நம்முடைய கொழுப்பு தான் பார்த்திங்கன்னா உடல் எடையை 20 முதல் 25% கூட்டி விடுகிறது. உடல் எடை கூறுவதற்கு மிக முக்கியமான காரணம் கொழுப்பு தான். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா உளுந்த வடையில் இருக்குது. நல்லா இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற அந்த வடை சொல்லலை, கடையில் உளுந்த வடை மட்டுமா, எல்லா வடைகளும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் யாருமே ஒரு தரமான எண்ணெயை பயன்படுத்துறதில்ல. அப்போ என்னென்னா அது அப்படியே உள்ளே போய் ஃபேட்டாக தான் உட்காரும். வணிக ரீதியாக பார்க்குறப்ப யாருமே தரமான எண்ணெயை கொடுத்து மக்கள்கிட்ட உடல்நிலை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்ற சிறந்த எண்ணங்கள் கொண்ட குடிமகன்கள் நாட்டில் இல்லை. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் ஃபேட்டு தான் கண்டிப்பாக நமக்கு ஒபிசிட்டியை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் வடைகள் சாப்பிட ஆசைப்பட்டால் வீட்லேயே ஆக்கி சாப்பிட்றது பெட்டர். So every 7 calories of excess consumption leads to 1 gram fat deposit and increase in body weight. Weight due to fat in adipose tissue exceeds more than 20% to 25% of body weight. On adult weighing 10% more than the standard weight is overweight and 20% is more is obese. Overweight என்றது 10%, 20% அவ்வளோதான், நீங்கள் யானைக்குட்டி தான். ஸோ இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்றத பார்த்துடலாமா? இது கண்டிப்பாக பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளமில்லா உயர் ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர், இன்னொன்று டயபெட்டிஸ் உண்டாக்கிறோம், பித்தப்பை நோய்களை உண்டாக்கிறோம், இன்னொன்று ஹார்ட் டிசீஸை உண்டாக்கிறோம், இன்னொன்று ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வீக்கம் அதை உண்டாக்கிறோம். ஸோ இது எல்லாமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் உருவாக்குவதற்கு முக்கிய காரணம் இது தான், ஒபிசிட்டி தான். சரிங்களா? அதிகமான கொழுப்பு உள்ள சேர்றதுனால தான் அந்த மாதிரி பாதிப்புகள் வருது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ பிபி உண்டாக்கும், டயபெட்டிஸ் உண்டாக்கும், கேல் பிளேடர் டிசீஸ் உண்டாக்கும், கரோனரி ஹார்ட் டிசீஸ் உண்டாக்கும், ஆர்த்ரைட்டிஸ் உண்டாக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தடுப்பதற்கு என்ன மாதிரி பொருளை சாப்பிடணும் அதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் எது உடம்புக்கு தேவையில்லை. நம்முடைய பாட்டிமார்கள் நம்மளோட தாத்தாமார்கள் சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த உணவுக்குள்ளே போயிட்டாலும் நல்லா தான் இருப்போம். சரிங்களா? ரைட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேறு வழியில் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், திரும்ப நான் சொல்லக்கூடிய அதை ஒன்று தான், உடற்பயிற்சி, எக்ஸர்சைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு தி ஆல் டிசீசஸ். எல்லா நோய்களையும் தடுக்கக்கூடிய ஒரு திறன் இந்த உடற்பயிற்சிக்கு உண்டு. இது நீங்கள் கடுமையாக தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஜிம்முக்கு தான் போய் நான் வெயிட் போட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வீட்டில் கூட பண்ணால் கூட போதும். பட் ஏதோ ஒரு வகையில் உங்கள் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் கலோரிஸ் பேர்ன் ஆகணும். அப்படி ஆனால் நல்லது. நீங்கள் தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். சரிங்களா? உடல் உழைப்பு அது நமக்கு வராதே அப்படின்னு நினச்சிடுறீங்க. உடல் உழைப்பை, அதாவது உடல் உழைப்புன்றது பழிக்கிறது மட்டும் உடல் உழைப்பு அல்ல, ஒரு வெயிட்டை தூக்குறது, ஒரு வெயிட்டை இறக்குறது, அந்த மாதிரி உடல் உழைப்பு. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா மூளை உழைப்பு, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அப்போ உடல் உழைப்பு இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று எடுங்க. ஸோ அது நம்ம எடுக்கிறது கஷ்டம், வீட்டில் எடுக்க மாட்டோம். அதனால சொல்கிற ஒரு ஓப்பன் கேம் விளையாடுங்கன்றேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சமான உடல் உழைப்பு அதுதான், ஓப்பன் கேம். கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, நிறைய இன்றைக்கி அட்வைஸ் சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, அட்வைஸ் பண்ணாலே இந்த ஜென்ரேஷன் பிடிக்காது, வேறு வழியில் இருந்தாலும் சொல்லியிருக்கேன். ஓகே, நானும் உங்கள் ஜென்ரேஷன் தான். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.